Hi guys, நான் உங்க நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம எப்படி ஒரு கிராண்டான சோக்கர் செட் பண்றது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனல் இன்னொரு சேனல் இருக்கு. அந்த சேனலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 14 ஹை பின்னை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 வந்து தனியாக வச்சுட்டு இது எல்லாத்தையும் கட்டிங் பிளேடில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள் கைஸ், இது போல் தான் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த குட்டி குட்டி பீசஸை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்தது கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மண்ணை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு தேய்ச்சிக்கலாம். ஒரு 2 வாட்டி தேய்ச்சிட்டு நம்ம வந்து திருப்பி தேய்ச்சிக்கலாம். ஏன்னா இந்த வெடுப்பு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே நம்ம வந்து பெண்டன்ட் ஏதாச்சும் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேக் சைடில் எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால திருப்பிட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க சின்னதாக. அதுக்கு அடுத்தது பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணி நான் வந்து ஜிமிக்கிக்கு வந்து ஸ்டட் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது சைடில் இருக்கிற மண் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நான் அளவுக்கு ஒரு குட்டி குட்டி லைன் வந்து நான் 2 பக்கம் போட்டுக்கிறேன். இதே போல் நம்ம வந்து ஒரே ஈக்குவலான கேப் விட்டு நம்ம 3 லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்கள் கைஸ், சும்மா அளவுக்கு தான் இது. நாம் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஹை பின்னு, அதை வந்து நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கைஸ், இது வந்து சென்டரில் ஜாயின் பண்ணக்கூடாது, கீழே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதே போல் 6 சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இது பாருங்கள் கைஸ், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாட்டரை யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நாம் இந்த ரவுண்ட் ஷேப் எதில் கட் பண்ணுமோ அதை விட சின்ன சைஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சென்டரில் வச்சு நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் சுற்றி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இது பாருங்கள் கைஸ், நம்ம வந்து ரவுண்ட் போட்டாச்சு. அதுக்கடுத்தது வார்னிஷோட கேப் யூஸ் பண்ணி நான் வந்து ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கேப் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நாம் ரவுண்ட் போட்டாச்சு. சென்டரில் வந்து நம்மளுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அதை வந்து நாம் இந்த கம்பியை யூஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இந்த பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணி நான் சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த சின்ன ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி நான் சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இது பாருங்கள் கைஸ், இப்போ நாம் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கம்பி எடுக்கிறேன். கம்பி எடுத்து நான் அந்த 2 ரவுண்ட் ஷேப்பை விட்டுட்டு 3வது ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் டாட்டாக வச்சுக்கிறேன் சுற்றி. அதுக்கடுத்தது இந்த குட்டி திருப்பிலியை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு குட்டி குட்டி லைன் மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம பண்ணால் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து இது போல் ஒரு குட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரீஃபிலோட அந்த குட்டி ரவுண்ட் ஷேப் இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கர்வ் ஷேப்பில் ஒரு கட்டர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம இது போல் ஒரு ஹை மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது போல் சுற்றி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதை பாருங்கள், நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு வந்து கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு குழியில் வச்சு பீட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து நாம் மேலேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இது பாருங்கள், ஹை பின் வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணியிருப்போம். இந்த பீட்ஸ் வந்து நம்ம மேலே ஜாயின் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது பாருங்க கைஸ், ஹை பின் அண்டை வந்து ஒரு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நம்ம வந்து பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கியர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கைஸ், ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து லைட்டாக திருப்பி கீழ்ப்பக்கமாக வச்சுருங்க. டிசைன் மேலே நம்ம கையே வைக்கக்கூடாது. பீட்ஸ் அண்டை மட்டும் நம்ம கையை வச்சு கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து அழுத்தி விட்டுக்கலாம்.
ஹை பின்னை வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. வெறும் பீட்ஸை மட்டும் நம்ம கீழ்ப்பக்கமாக தள்ளி விட்டுக்கலாம். ஓகே கைஸ், இதை பாருங்கள், நம்மளுக்கு வந்து அழகாக லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஃபஸ்ட்டே செஞ்சது. ரெண்டுமே ஒரே சைஸ் தான். ஆனால் ட்ரை ஆகும்போது இது கொஞ்சம் சுருங்கிடும். இது பாருங்கள், நம்ம எந்த டிசைன் பண்ணாலுமே ட்ரை ஆகும்போது லைட்டாக கொஞ்சம் சுருங்கிடும். இது பாருங்கள், நான் வந்து இதில் தான் கட் பண்ணேன். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சைடு பீட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து போகும் அளவு பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சைஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டட்டு, அதுக்கு வந்து லைட்டாக வாட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இதுக்கு நாம் பென்னோட பேக் சைடை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ரவுண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த சின்ன ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம டாலரில் வந்து சென்டரில் போட்டோம் இல்லைங்களா டிசைன், அதே போல தான். இதுக்கு நம்ம சென்டரில் இருக்கிற ரவுண்ட் ஷேப்பை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து டாட் டாட்டாக டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த டூல் எடுத்து நம்ம ஒரு குட்டி குட்டி லைன் வந்து சுற்றி போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு யூ ஷேப்பில் கட்டுக்கம்பி வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கைஸ். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு குழியில் வச்சு எடுத்த பீட்ஸை வந்து நம்ம சுற்றி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து லைட்டாக திருப்பிட்டு டிசைனில் கை வைக்காமல் பீட்ஸில் மட்டும் கை வச்சு நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக அழுத்தி விட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது மண் எடுத்துக்கோங்க. மண்ணை வந்து இது போல் தேய்ச்சிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்றா. அதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் கைஸ், உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பெருசு வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம பெண்டன்ட்டில் ஹை பின் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், சும்மா லைட்டாக அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் பீட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் வந்து இந்த அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஹை பின்னா, அதை வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இது போல் சைடாக வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நாம் வந்து டாலரில் கீழ் பக்கமாக நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனால் இதை வந்து நாம் சென்டரில் ஜாயின் பண்ணால் ஓகே. இப்போ வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம் வாட்டரை வச்சு. இதுக்கு நம்ம கட்டரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கைஸ், சும்மா ஒரு லைன் மாதிரி தான் நம்ம வந்து போட போகிறோம். ரொம்ப கிராண்டாக கூட இல்லை, பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியான டிசைன் தான். லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு குட்டி குட்டி லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பெரிய ரவுண்ட் ஷேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரீஃபில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 3 ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம் 3 பக்கமும். அதுக்கு அடுத்தது ஒரு 2 ஹை பின்னை வந்து நம்ம கட் பண்ணாமல் எடுத்து வச்சு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிமிக்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இது போல் வெடுப்பு இல்லாத மாதிரி இருக்கணும். பாருங்க கைஸ், இது போல் நம்ம வந்து உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம வந்து ஜிமிக்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட்டரை யூஸ் பண்ணி. இப்போ வந்து இதை தனி எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு ஜிமிக்கி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 2 ஜிமிக்கி செஞ்சாச்சு. செஞ்சுட்டு எந்த குழியில் நம்ம பண்ணமோ அதே குழியில் போட்டுட்டு நம்ம வந்து இந்த டூல்ஸ் வந்து ஆயிலில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறதால நமக்கு கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கும் ஜிமிக்கி. அதுக்கடுத்து நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். நாம் எல்லா சைடும் 2 ஜிமிக்கியுமே நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கர்வ் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம சைடில் இருக்கிற மண் எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நாம் இப்படி ரிமூவ் பண்ணுறதால நமக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் இது போல் சுற்றிக்கோங்க நல்லா. அதுக்கடுத்தது சேம் அதே குழியில் நம்ம வச்சுட்டு கொஞ்சமாக மண் எடுத்து நல்லா வாட்டரில் டிப் பண்ணி போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு இந்த டூல்ஸையும் நல்லா வாட்டரில் வந்து டிப் பண்ணி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கட்டுக்கம்பியை வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்டட்டோட போட்டு, அப்போ வந்து தின்னாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே விழுந்துரும், ஸ்ட்ராங்காக நிற்காது. அதுக்காகத்தான் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் வந்து நாம் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம் எல்லா சைடும். நெக்ஸ்ட் வந்து நாம் ஈவனாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த பென்னோட பேக் சைடு அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி சென்டரில் நம்ம வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம்.
கேமரால உங்களுக்கு சைடாக தெரியும், ஆனால் வந்து எனக்கு வந்து அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி நம்ம பெரிய ரவுண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது லிப்ஸ்டிக்கோட கேப் வச்சு நான் வந்து சும்மா அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது கம்பியை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இன்னொரு லைனும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது பாருங்க கைஸ், நாம் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுகிட்டே போகணும். மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி நம்ம வந்து போட்டோம்னா டிசைன் வந்து கரெக்டாக வராது. அதுக்கடுத்தது அதுக்கு கீழே வந்து இன்னொரு லைன் நம்ம போட்டுக்கலாம். நாம் 2 ஜிமிக்கிக்குமே லைன் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டை விட்டுட்டு செகண்ட் ரவுண்டில் வந்து நம்ம டாட்டாக நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ரீஃபில்லோட அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கும் இல்லைங்களா குட்டியாக, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த டூல்ஸை வச்சு நான் லைன் போட்டுக்கிறேன் சுற்றி. அடுத்த லைனில் வந்து நாம் இந்த ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இந்த குட்டி கர்வ் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது போல் ஹை ஷேப்பில் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் 2வது கூலியில் வச்சு எடுத்த பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சுற்றி. இதோ பாருங்கள் கைஸ், நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம 2 கட்டு கம்பி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சென்டராக பார்த்து நம்ம சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டட்டை வந்து சைடில் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தூக்கி பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்கா பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். சும்மா அதில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டட்டை சைடில் போட்டுட்டு நல்லா போட்டு உள்ளே அழுத்திக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், ரொம்பவே ஈஸி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கிராண்டாக. இது போல் உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 3வது குழியில் வச்சு நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இது போல் கீழே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அது பாருங்க கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், 2 டேஸ் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கியர் ஒயரை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அதே கியர் ஒயரை தான் நான் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறேன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கைக்கு எவ்வளோ பிடிக்க வாட்டமாக இருக்கோ அவ்வளோ பிடிச்சி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆன்டிக் கோல்டு கலரை வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே முடி போட்டிருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு சேஃப்டி பின்னை ஜாயின் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணி ட்ரை ஆக விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷேப்பை விட்டுட்டு செகண்ட் ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் போடுறதுக்கு நம்ம வந்து அந்த 4 ரவுண்ட் ஷேப்பை விட்டுட்டு நம்ம வந்து சென்டரில் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கம்பி யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணுறேன். இது வந்து லைனாக இருக்கு இல்லைங்களா, அந்த டிசைனுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் போடுற அந்த குட்டி டாலருக்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க கைஸ். அதுக்கடுத்தது இந்த ஸ்டட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் நாம பெயிண்ட் பண்ணிக்கலாம் அந்த லைனுக்கு. இப்போ பீட்ஸுக்கும் நாம பெயிண்ட் பண்ணிக்கலாம் சைடில். அதுக்கடுத்தது சென்டரில் ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நாம குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை சுற்றி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த லைனுக்குள்ளே வரணும். இது பாருங்க கைஸ், நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது கீழே வந்து ஹை ஷேப்பில் நம்ம டிசைன் பண்ணோம் இல்லைங்களா, கர்வ் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட்ஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் சுற்றி. அதுக்கு அடுத்தது ஜிமிக்கிக்கு அந்த குட்டி ரவுண்ட் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் அதுக்கப்புறம் கம்பிக்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிற அந்த லைனுக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்தது இங்கே குட்டி குட்டி லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நாம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற பெரிய ரவுண்ட் ஷேப் டிசைனுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதே போல் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இந்த ஜிமிக்கிக்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கை பிடிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பீட்ஸ்க்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம். அதுக்கு அடுத்தது பேக் சைடில் எல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்டரில் ஒரு
டாட் ஒன்று ரெட் கலர் பெயிண்டில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்புக்கும் நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் போடுறதுக்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது டார்க் க்ரீன் எடுத்து நாம் சென்டரில் வச்சுக்கலாம். பாருங்க பெண்டன்ட்க்கு வந்து கீழே அந்த கர்வ் ஷேப்பில் டிசைன் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. பாருங்க கைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நாம் பீட்ஸுக்கு செகண்ட் கோட்டிங் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி ட்ரை ஆக விட்டோமோ சேஃப்டி பின்னை போட்டு அதே போல் நம்ம வந்து ஹேங் பண்ணி ட்ரை ஆக விட்டுக்கலாம். அதுக்கடுத்தது கீழே இருக்கிற பீட்ஸ்க்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அதுக்கடுத்தது பெண்டன்ட்டோட பேக் சைடில் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அந்த ஸ்டட் இருக்கு இல்லைங்களா, அதில் சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, பெரிய ரவுண்ட் ஷேப், அதுக்கு நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது டார்க் க்ரீன் எடுத்து குட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கீழே இருக்கிற கர்வ் ஷேப்புக்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த பெயிண்ட் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் E6000 கம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபெவி பாண்ட் அப்படின்ற கம்மையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது பாருங்க லைட்டாக எடுத்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் மொத்தம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து முடியிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த கியர் ஒயரை வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு புது கியர் ஒயர் எடுத்து நம்ம வந்து அதில் ஒரு 2 கியர் லாக் வந்து போட்டுக்கலாம் கைஸ். போட்டுட்டு நாம் ஒரே ஒரு ஹை பின்ல வந்து நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்க கைஸ், போட்டுட்டு அந்த எண்டை வந்து நம்ம கியர் லாக்குக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது. நம்ம ஒரு கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நான் ஒரு 11 பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லாமே 11 பீட்ஸு தான். அதுக்கடுத்தது 2 கியர் லாக்கை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது பெண்டன்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹை பின்ல நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதே மாதிரி இதுலயும் ஃபர்ஸ்ட் ஹை பின்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். அதுக்கடுத்தது இந்த எண்டை வந்து நாம கியர் லாக்குக்குள்ள போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது வந்து கஷ்டம்தான். நம்ம வந்து பொறுமையாக பண்ணாதான் நம்மளுக்கு வந்து டைட் ஆகும். நம்ம வந்து ஆப்போசிட் சைடை பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த கியர் லாக்கையும் நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே போல் நம்ம வந்து 6 பக்கமும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதே 11 பீட்ஸே தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம 3 பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க சேம் அதே மெத்தட்ல நம்ம வந்து 6 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பெயிண்ட் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இது வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் யூஸ் பண்ணி வார்னிஷ் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சைடில் வர்ற பீட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பிட்டு நம்ம வந்து பேக் சைடில் அப்ளை பண்ணிக்கலாம். பெண்டன்ட்டுக்கெல்லாம் பேக் சைடு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நாம ஜிமிக்கிக்கு ஃபுல்லாக நம்ம வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உள் சைடு வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ஸ்டட் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கும் இல்லைங்களா, அங்கேயும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. வார்னிஷ் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த த்ரெட்டை வந்து நம்ம 2 பக்கமும் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.